வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொஷானா அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு பீரியாடிக் மூவி. அதுவும் 1940களில் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்த பாலஸ்தீன் இருக்குல்ல, அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பகுதியில தான் நம்ம ஹீரோயினான சொஷானா இருக்காங்க. இவங்க ஆக்சுவலா ஒரு ஜூவிஷ் ரைட்டரா இருக்காங்க. இவங்களோட அப்பா ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். ஹகானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புரட்சி படையை அவர் உருவாக்கி இருப்பாரு. அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரீடம் ஃபார் ஜூஸ் அண்ட் அரப்ஸ் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷன். ஸோ அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு குரூப் தான் இர்கன் அப்படின்றது. இது மோர் ஆஃப் அன் ஆக்டிவ் குரூப் அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா ஒரு டெரரிஸ்ட் குரூப் அப்படின்ற மாதிரி தான் இதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த குரூப்போட தலைவர் தான் ஸ்டர்ன் அப்படின்றவர். இந்த ஸ்டர்னை பிடிக்கிறதுக்கு டாம் அண்ட் ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி ரெண்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இதுல இந்த டாம் அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இருக்காருல, அவருக்கும் சொஷானாக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உண்டாகுது. சோ இந்த ஸ்டர்னுக்கான தேடல் படலம் அப்படின்றது எப்படி போகுது, அண்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுது, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம், உண்மையான ஹிஸ்டரியை இவங்க காட்டணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபேக்ட்ஸை ப்ராப்பரா காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இது ரிலேட்டடான விஷயங்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சோ அதை அப்படியே கவர் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதையும் பயங்கர தத்ரூபமா காட்டியிருக்காங்க. எஸ்பெஷலி பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் இந்த புரட்சி படையை பண்ணக்கூடிய டார்ச்சர்ஸா இருக்கட்டும், அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இந்த புரட்சி படை பண்ணக்கூடிய அந்த பாம் பிளாஸ்டா இருக்கட்டும், சும்மா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அந்த பாம் பிளாஸ்ட் எல்லாம் காட்சிப்படுத்தின விதம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த ரிலேஷன்ஷிப் எங்க போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு புதிராவே தான் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டென்ஷனையுமே பில்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா அந்த பீரியாடிக் செட்டப் அப்படின்றது அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓவரால் ஒரு வித்தியாசமான ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்டா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதமே பாத்தீங்கன்னா அதுக்கு லிங்க் ஆன மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி முடிச்சிருப்பாங்க. பயங்கர இன்ஃபர்மேட்டிவான ஒரு படம். டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துல ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு பட்டது என்னன்னா, இந்த படத்தோட அந்த மிடில் போர்ஷன்ல இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்றது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி இது ஒரு குவாலிட்டியான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.7 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரான அடல்ட் காட்சிகள் அப்படின்றதே இருக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.